பாளையங்கோட்டையில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் வஹாப் அவர்களே, சட்டப்பேரவையினுடைய தலைவர் திரு மு அப்பாவு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களே, அருமை சகோதரர் கிரகாம்பல் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் அவர்களே, திரு சுப சீதாராமன் அவர்களே, அருமை சகோதரர் ஞானதிரவியம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களே, தோழமை கட்சிகளின் தலைவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, திருநெல்வேலி மாவட்ட கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எப்படிப்பட்ட நல்லட்சிமைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால், இந்திய விடுதலை போராட்டத்தில் தனி முத்திரையையும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் மாபெரும் வீரத்தையும் தமிழ்காக்கும் போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அஞ்சாமல் தனிமைச் சிறையில் இருந்த தியாகத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பாளையங்கோட்டை இருக்கிற இந்த நல்லட்சிமைக்கு நான் வந்திருக்கிறேன். அடிமை அதிமுகவோட முதுகுல ஏறி மதவாத பாஜக நிகழ்த்துகிற அரசியல் பண்பாட்டு படையெடுப்புல இருந்து தமிழ்நாட்டை காக்க உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? தமிழ்நாட்டை காக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? திராவிட மாடல் 2.0க்கு திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அதற்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களும் வெற்றி பெறணும். வெற்றி பெற வைப்பீங்களா? முதல்ல ராதாபுரம் தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அப்பாவு அவர்கள் மிக உயர்ந்த மனிதர். பார்க்கிறதுக்கு மட்டும் உயரம் இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றத்தை நடத்தியும் உயர்ந்தவர். நம்ம அப்பாவு அவர்கள் ஆசிரியராக இருந்த காரணத்தால் மாணவர்களை எப்படி வழிநடத்தினாரோ அப்படி நம்ம திராவிட மாடல் அரசில் சட்டமன்றத்தையும் திறமையா வழிநடத்தினவர். 4 முறை உங்களோட எம்எல்ஏவாக இருந்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் அவரை பாராட்டி போற்றி இன்றைக்கு அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்து பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் அவர்கள். பாளையங்கோட்டை எப்பவுமே திமுக கோட்டை. கடந்த முறை போலவே இந்த முறையும் உங்களுக்கு பணியாற்ற ஆதரவு கோரி நிற்கிறார். அப்துல் வஹாப் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மீண்டும் வழங்க வேண்டும். அடுத்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் மாநகர செயலாளர் தம்பி சுப்பிரமணியன் அவர்கள் அமைதியா தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இளைஞர். திருநெல்வேலி தொகுதி மக்கள் சுப்பிரமணியம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி அவரை வெற்றி பெற வைக்கணும். அடுத்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய அருமை சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்களால் மீண்டும் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நாங்குநேரி மக்களுக்கு நன்கு அறிமுகமாகி 2 முறை உங்களுக்காக பணியாற்றியவர். அவருக்கு உங்களுடைய உதயசூரியன் சின்னத்தில் மன்னிக்கும் கை சின்னத்தில் அவருக்கு சிறப்பான வெற்றியை தேடி தரணும். அடுத்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வெற்றி வேட்பாளர் VP துரை அவர்கள். அவரும் திரு ராகுல் காந்தி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழக்கறிஞரான இவர் தனது தந்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேல்துரை போன்ற மக்களுக்கு பணியாற்ற ஆதரவு கேட்டு நிற்கிறார். அவருக்கும் கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இந்த 5 பேருக்கும் நீங்கள் சிறப்பான ஆதரவை தந்து இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு வெற்றியை தேடி தரணும். வெற்றி உறுதிதான். உறுதியா? இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் சீரடைஞ்சு வளர்ச்சி முடக்கப்பட்டு நம்ம மாநிலமே படு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள், மறந்திருக்க மாட்டீங்க. அதுவும் அதிமுகவோட கடைசி 4 ஆண்டு காலத்தில் நடந்த சிலதை மட்டும் சுருக்கமா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்த குடநாட்டிலேயே கொலை கொள்ளைகள், சாத்தான்குளத்தில் காவல் மரணம், தமிழர்களுடைய மனதை பதற வைத்த நீட் தற்கொலைகள், இளம்பெண்கள் கதறி அழுத பொள்ளாச்சி பாலிய வன்கொடுமை, அமைதியான ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் மேலேயே துப்பாக்கி சூடு, இது எல்லாத்துக்கும் மேல டெல்லிக்கு காவடி தூக்கி CAA 3 வேளாண் சட்டங்கள் போன்ற மக்கள் விரோத சட்டங்களை, சிறுபான்மை விரோத சட்டங்களை ஆதரிச்சு நீட்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டது என தமிழ்நாட்டோட நிதி உரிமை, மாநில உரிமை எல்லாவற்றையும் அடகு வச்ச அந்த பிளாஷ்பேக்கை நினைச்சால இன்றைக்கும் மக்கள் பீதி அடைவாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியில் இருந்து உங்களுடைய ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து புதிய விடியலை தந்து
கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஏன் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? திராவிட மாடல். நெஞ்சை நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவே தெற்கே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம். முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே மகளிர் பஸ்ல போகக்கூடிய மகளிர் எல்லாரும் கட்டணமில்லாமல் விடியல் பயணம் செய்யலாம்னு உத்தரவிட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சி, அதனுடைய வரலாற்றை எழுதணும்னு தீர்மானிச்சு தொடர்ச்சியா பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கின. அதையெல்லாம் பட்டியல் போட்டா இந்த பொதுக்கூட்டத்தையே ஒரு சாதனை விளக்க பொதுக்கூட்டமாகத்தான் நடத்தணும். அந்த அளவுக்கு மலையளவு சாதனைகளை நாம செஞ்சிருக்கிறோம். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை மட்டுமே ஒரு தனி புத்தகமாக போடலாம். அதனால மிக மிக முக்கியமான முத்தாய்ப்பான சாதனைகளை மட்டும் தலைப்புச் செய்திகளா ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புகிறேன். இந்திய வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படணும் என்ற நம்மோட முழக்கத்துக்கு அடித்தளமா நிற்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம். திருநெல்வேலி பல்நோக்கு மருத்துவமனையில் இதயம், நரம்பு, சிறுநீரகம், கல்லீரல் குறைபாடு உள்ளவங்களுக்கு சிகிச்சை வழங்க நவீன கட்டமைப்புகளோடு கூடிய மருத்துவமனை கட்டடம். பல ஆண்டு கனவு திட்டமான தாமிரபரணி, கருமணியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் வெள்ள உபரி நீர் திட்டம் தொடக்கம். மானூர்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. 93 திருக்கோயில்கள்ல சீரமைப்பு பணிகள். 1000 ஆண்டு பழமையான திருக்கோயில்கள் திருப்பணிகள் திட்டத்தின் கீழே 33 திருக்கோயில்கள்ல திருப்பணிகள், சீரமைப்பு பணிகள். அம்பா சமுத்திரத்தில் புறவழிச்சாலை. இதுபோக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை சொல்லணும்னா 6 ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த 831 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும், களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடித்திட்ட பணிகளும் முடிவுறக்கூடிய நிலையில இருக்கிறது. மணிமுத்தாறு அணைப்பகுதியில் சாகச சுற்றுலா வசதிகள், பல்லுயிர் பூங்கா மற்ற இதர வசதிகளோடு சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாக மேம்படுத்துகிற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதேபோல் கூட்டப்புலி மற்றும் குடுதாழி மீனவ கிராமங்களில் தூண்டில் விளைவு அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ராதாபுரம் வட்டம் விஜயாபதியில புதிய விளையாட்டரங்கம். தாழையுத்து முதல் கொங்காந்தான் பாறை விளக்கு வரை மேற்கு புறவழிச்சாலை அமைக்கக்கூடிய பணிகள். காவல் கிணறு ராதாபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியும், குலவகர் நீர்வரம் பகுதியில் ஒய் வடிவ மேம்பாலம் அமைக்கிறதுக்கும் விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கு. ராதாபுரம் வட்டம் ஆலந்துறை ஆற்றின் குறுக்கே அமைஞ்சிருக்கக்கூடிய கஞ்சிப்பாறை அணைக்கட்டை மேம்படுத்தி அதன் மேல்மட்ட மற்ற கீழ்மட்ட கால்வாய்களை அனுமானதி வரை அகலப்படுத்தக்கூடிய பணி. அம்பாசமுத்திர வட்டம் விக்கிரமசிங்கபுரம் கிராமத்தில் கோரையாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும், சேரன் மகாதேவி வட்டம் தெற்கு வீரவநல்லூர் கிராமத்தில் வள்ளிமலை ஓடையின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கவும்
திசையன் விலை வட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள நீரை திருப்பி விடுவதற்காக நம்பியாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல பெருமையா சொல்லணும்னா, கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்கள் பேர்ல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கிறது. இப்படி சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு செஞ்சிருக்கிற துணிவோடு தான் உங்ககிட்ட நான் உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனா பழனிசாமி அவர்களும் வாக்கு கேட்டு வர்றார். எப்படி வர்றார்? சுயசந்தனை இல்லாம தமிழ்நாட்டை நாசப்படுத்தின அவர் துரோகத்தின் மொத்த உருவமான தன்னை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கன்னு பத்தி கவலைப்படாம அவர் முடிவு பண்ணிட்டார். புறக்கணிச்சுட்டாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டார்.